இன்று 31/1/2025 வெள்ளிக்கிழமை. முருகன் அடிமை நீதிபதி யூடியூபராகிய என்னுடைய மூத்த மகன் என் ராஜீவ் அவர்களுக்கு வயது 20 ஆகிறது. இன்று அவர் பிறந்த நாள் 20வது வயது 20வது வருட பிறந்த நாளை இன்று செலிப்ரேட் பண்ண உள்ளார். ஆகையால் இன்று தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி என்று சொல்லக்கூடிய அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் ஆலயத்திற்கு முன்பாக அவர்கள் வழங்கிய அந்த சொத்துக்களுக்கு அவர்கள் முன்னாடி நான் முருகன் அடிமை நீதிபதி யூடியூபர் கேட்டுக்கொள்கிறேன். நாளை 1/2/2025 சனிக்கிழமை என் இளைய மகள் ஸ்னேகாஸ்ரீ அவர்களுக்கு 16வது வயது ஆகிறது. 16ஆம் ஆண்டு பிறந்த தினம் நாளை நடக்க இருக்க உள்ளதால் அனைவரும் வாழ்த்த உங்களை மெய்யன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று என் மகன் தலைமகன் என் ராஜீவ் அவர்களுக்கு 20வது வயது பிறந்த நாளை இன்று நீங்கள் அனைவரும் வாழ்த்த உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். என் உயிர் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த முருகப்பெருமானுடைய பூரண நல்லாசியும் மற்றும் சிவபெருமான அனைத்து அண்டசராசனுடைய பூரண நல்லாசியும் நாளை என் நிலையமாக 16வது பிறந்த நாள் வாழ்த்துக்களை வாழ்த்த. நாளை தான் எங்களுக்கும் நீதிபதி லோகமணி எங்கள் இருவருக்கும் திருமணமாகி 20 வருடம் ஆகின்றது. நாளை எங்களது 20வது திருமண நாள். ஆகையால் இந்த முப்பெரும் விழா 2 நாட்களில் நடைபெற இருக்கும். இன்றும் நாளையும் நீங்கள் அனைவரும் என்னை வாழ்த்த வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி அடியாக வணக்கம். இது உங்கள் முருகன் அடிமை நீதிபதி யூடியூபர் என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரியும். முருகன் அடிமை நீதிபதி யூடியூபர் ஃபேமிலியை குடும்பத்தை தெய்வங்களுக்கு அடுத்தபடியாக மனித கடவுளாக அனைவரும் ஆசீர்வதிக்க அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி என்ற வணக்கம். சிவனே என்றவுடன் மனதில் மோகம் உண்டாகிடுதே, இன்னமும் உன்னோடு இருந்திட ஆசை உண்டாகிடுதே, ஹிருதயமும் நினைந்துருகி. மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், ஒரு மரமானாலும் பழமுதி சோலையில் மரமாவேன், கருங்கல்லானாலும் கனிகை மலையில் கல்லாவேன், பசும்புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவேன். நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், ஒரு மரமானாலும் பழமுதி சோலையில் மரமாவேன். வெற்றியில் முருகன்